சப்போர்ட் இன் பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஜிகே அண்ட் தமிழில் 25 கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். இது பார்ட் 12 வீடியோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எப்போவுமே நம்ம ஆப்ஷன் சொல்ல மாட்டோம், ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் மட்டும்தான் சொல்லுவோம். உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா கொஸ்டின் படித்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு செகண்ட் நீங்கள் வீடியோவை நிறுத்திட்டு ஆன்சர் சொல்லி பாருங்கள். முடிஞ்சால் ஒரு நோட்டில் ஆன்சர் நம்பர் போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. அந்த ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நான் ஆன்சர் சொன்னதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நகைப்பா சென்றியு என்பது என்ன? விடை ஹைக்கூ பரிணாமம். அடுத்து, சதுர அகராதியை உருவாக்கியவர் யார்? விடை வீரமாமுனிவர். கீழ்கண்டவற்றுள் கட்டை கூத்து என்று அழைக்கப்படும் கலை எது? கட்டை கூத்து அப்படிங்கிறது ரொம்ப புதுசா இருக்கு, இதை பாருங்க. விடை பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி, தனக்கே உரிய வளம் வாய்ந்த இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்று கூறியவர் யார்? விடை மார்க்ஸ் முல்லர். ரேடியோ என்ற சொல்லுக்கு தமிழில் வானொலி என்ற சொல்லை முன்மொழிந்தவர் யார்? டி.கே. சிதம்பரனார். அகில இந்திய வானொலியின் தலைப்பு இசையை அமைத்தவர் யார்? விடை பண்டிட் ரவிசங்கர். தோராயமாக மனித உடல்களில் உள்ள செல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? விடை 3.7 × 10⁻13. அடுத்து, அச்சு சட்டகத்துடன் முன்னங்கைகளையும் பின்னங்கால்களையும் இணைப்பதற்கு உதவுவது எது? மார்பு வளையம், இடுப்பு வளையம். விடை ஏ மற்றும் பி. ஒரு பொருளின் இயக்கத்தின் போது அதன் துவக்க நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு தொலைவு டேஸ். விடை இடப்பெயர்ச்சி. உலர் மின்கலத்தில் உள்ள டேஸ் மின் முனைவாக்கியாக செயல்படுகிறது? உலர் மின்கலத்தில் உள்ள டேஸ் மின்முனைவாக்கியாக செயல்படுகிறது? விடை மெக்னீசியம் டை ஆக்சைடு MnO2. அடுத்து, சைட்டோபிளாசத்திற்குள் காணப்படும் உறுப்பு எது? மைட்டோகாண்ட்ரியா. இரு வித்திலை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு? விடை புலி. புராணங்களில் ஆகாச கங்கா என்று அழைக்கப்படுவது எது? பால்வழி திரள். சர்வதேச வானியல் சங்கம் எத்தனை விண்மீன் மண்டலங்களை வகைப்படுத்தி உள்ளது? விடை 88. அடுத்து, நிலையான எழுத்துரு தொகுப்பில் இல்லாத குறியீடுகளை கூட உருவாக்க பயன்படுவது எது? நிலையான எழுத்துரு தொகுப்பில் இல்லாத குறியீடுகளை கூட உருவாக்க பயன்படுவது எது? லிபர் ஆஃபீஸ் ஃபார்முலா. 1 ரேடியன் எவ்வாறு குறிக்கப்படுகிறது? 180°/. யூரியா தயாரிக்க அடிப்படை பொருளாக விளங்குவது எது? அமோனியா. அமீபா எவ்வாறு இடப்பெயர்ச்சி அடைகிறது? விடை போலிக்கால்கள். டேஸ் என்பவை பொதுவாக திடீர் மாற்றமடைந்த
தீங்கு தராத புரதங்கள் ஆகும். விடை பிரியான்கள். எரிபொருட்களில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள ஆற்றலை அளவிட பயன்படுவது எது? விடை குறிப்பிடத்தக்க ஆற்றல். 90 டிகிரி செல்சியஸ் அளவில் கெல்வின் அலகு என்ன? விடை 363 கெல்வின். அடுத்து, ஒரு திரவத்தில் வாயு பரவும் நிகழ்வு டேஸ் எனப்படுகிறது? நுரை. அரை முதுகு நாணிகள் பற்றிய கூற்றில் தவறானது எது? நான் சரியானது மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இவை பெரும்பாலும் தரைக்குழிகளில் வாழ்பவை. இவற்றின் உடல் மென்மையானது. அரை முதுகு நாணிகள் அப்படிங்கிறது இது பெரும்பாலும் தரைக்குழிகளில் வாழ்பவை. இவற்றின் உடல் மென்மையானது, புழு வடிவமுடையது. இதுல தவறானது கடைசியா இருக்கிறதா. அடுத்து, முதுகெலும்பற்றவைகளில் முத்து சிற்பியின் இரு சொற்பெயர் என்ன? பிங்டேடா, பியூக்கேட்டா. அடுத்து லாஸ்ட் ஒன், திசுக்கள் பற்றிய படிப்பின் பெயர் என்ன? ஹிஸ்டாலஜி.